சரசக்கா என்ன அக்கா அரிசி பொடிச்சிட்டா இருக்கிறீங்க? ஆமாம் லக்ஷ்மி, இனி கொஞ்ச நாள் புட்டு வைக்கலான்னு இருக்கி, அதனால தான் அரிசி பொடிச்சிட்டு இருந்தேன். அக்கா நெட்டவெளிக்கு ஏதாவது கல்யாணம் முடிவாச்சாக்கா? இல்லை பாரு, இவங்க நெட்டவெளிக்கு பெரிய இடத்துல வந்தாதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் பாசமான அண்ணன் தங்கச்சியாச்சே. லக்ஷ்மி அக்கா வயசு பொண்ணு இப்படியெல்லாம் வீட்டில் வச்சுட்டே இருக்கக்கூடாது பாருங்க. இப்போமே நெட்டவெளிக்கு 29 வயசு ஆகியாச்சு. இனி போக போக அவளை யார் கல்யாணம் பண்ணுவா? எல்லாரும் வயசான பொண்ணுன்னு சொல்லி யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நானும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியும் நெட்டவெளிக்கு ஹீரோ போல தான் ஒரு பையன் கிடைக்க போகிறான். நீங்கள் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஹீரோ போல எல்லாம் கிடைக்க மாட்டான். நல்ல வயசான ஒரு கிழமைக்கு தான் கிடைப்பான். நான் எனக்கு மனசில் இருக்கிறது எல்லாம் சொல்லியாச்சுப்பா. இந்த காலத்திலே யாரையும் நம்பவும் முடியாது. எல்லாரும் படிக்கும் போதே ஒவ்வொன்றும் பார்த்து வச்சுருக்காங்க. நிறைய வீட்டில் பேரண்ட்ஸுக்கே வேலை இல்லை, எல்லாம் பொண்ணே பார்த்து முடிச்சிருவா. நெட்டவெளிட்டு அப்படியும் கேட்டு பார்த்தாச்சு. உன்னை மனசுக்குள்ளாடி யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அவன் சொன்னா இல்லை அண்ணி, நீங்கள் யார் காட்டுறீங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியா. சரசக்கா பார்த்துருங்க, என்ன ஊரில் எல்லாருமே உங்களால் தான் நெட்டவெளிக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியதான், நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறலன்னு சொல்லியாங்க. வீட்டு வேலையெல்லாம் நெட்டவெளி தான் பண்ணியானோ, நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா லக்ஷ்மி? யார் அப்படி சொன்னா? நான் நெட்டவெளியை ஒரு வேலையுமே பண்ண விடியதில்லை. அவன் இன்னும் எலும்ப கூட இல்லை. அண்ணி எனக்கு டீ போட்டு கொண்டு வாங்க அண்ணி. சரி சரி நெட்டவெளி. அண்ணிய முகமே சரியில்லை. பக்கத்தில் நிற்கிறது லக்ஷ்மி அக்கா தானே, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நெட்டவெளி என்ன, இனி அடுத்த உடனே கல்யாணம் தான். எப்போ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கு? 29 வயசு வேற ஆகுது. ஏன்னா பொண்ணுக்கு நான் 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இவங்க பொண்ணுக்கு 23 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். அதனால நம்மளும் 23 வயசுலேயே கல்யாணம் பண்ணணுமா? லக்ஷ்மி அக்கா நான் 35 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கல்யாணம் எப்போ இருக்குன்னு ஆர்வமாக கேட்கிறத பார்த்தா எனக்கு 50 பவுனு போல் நகை பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே அக்கா? இப்போமே அந்த நகையெல்லாம் தந்தால் கொஞ்சம் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு வயசாகிட்டு இருக்குன்னு அக்கறையாக கேட்டால் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கு. என்ன பற்றி அக்கறைப்பட நான் இருக்கேன் என்ன? நீங்கள் ஒன்றும் அக்கறைப்பட தேவையில்லை. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் நானும் அக்கறைப்பட்டால் போதும். இந்த வாய் நல்லதான். உனக்கு 29 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது. இன்னும் யார் கிடைப்பான்னு தெரியல. கொஞ்சம் வாயை அடக்கி வாசிச்சாதான் யாராவது வருவாங்க. எனக்கு எப்பவும் கல்யாணம் நடக்கணும்னு எழுதியிருக்கோ அப்போ தான் நடக்கும். ஊரில் இருந்து 4-5 பேர் வீட்டிலே வந்துடுவாங்க. எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டுட்டு. பெருசு அக்கறை. நெட்டவெளி சும்மா இரு நெட்டவெளி, மாறி பேசாத. என்ன அண்ணி நீங்களே எப்படி சொன்னா எப்படி? அவங்க ஏதாவது பேச நம்ம மாறி பேசணும். நம்ம ஒன்றும் பேசாமல் இருக்கிறது வரைக்கும் அவங்களும் மாறி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு எப்போ கல்யாணம் நடக்குதுன்னு பார்ப்போம். உன்னை யார் கல்யாணம் பண்ண வரானோ பார்ப்போம். கண்டிப்பாக அவனுக்கு 45 வயசுக்கு மேலே தான் இருக்கும். எனக்கு பொண்ணுக்கு நான் 23 வயசில் கல்யாணம் ஆகியே அவனுக்கு 30 வயசு இருந்து. உனக்கு 29 வயசு ஆகியாச்சு. கண்டிப்பாக அவனே 40 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இது நடக்கலைன்னா நான் எனக்கு பேரையே மாற்றி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேரை மாற்ற வேண்டிய நிலைமை தான் வரும். இந்த வீட்டை வரக்கே பிடிக்கல. நெட்டவெளி இப்படி இருந்தால் சரியாகாது. கொஞ்சம் அவளுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் ஒழுக்கமாக தான் இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருந்தால் போதும். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன். என்ன? சரி லக்ஷ்மி அக்கா. அண்ணி இவங்க என்ன பேசியாங்க? இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளாடி விடாதீங்க அண்ணி. அவங்க சொன்னதில் என்ன இருக்குது நெட்டவெளி? உனக்கு 29 வயசாச்சு. எனக்கு இப்போ வர பயமாக தான் இருக்குது. எல்லாரும் என்ன தான் குறை சொல்லியாங்களாம். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண விடல அப்படியெல்லாம் சொல்லியாங்களாம் ஊருக்குள்ளாடி. நீ தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்க்குறியாம். நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டி உனக்கு கல்யாணத்தை எல்லாம் தட்டி விடியேன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அண்ணி நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும், நம்ம ஃபேமிலிக்குன்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சால் போதும். ஊரில் உள்ளவங்க என்ன பேசுனா என்ன அண்ணி? நீங்கள் ஒன்றே நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன நல்லதான் அண்ணி பார்க்குறீங்க. எனக்கு இது வேற சமைக்கவே தெரியாது. எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க. என்ன 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? நெட்டவெளிக்கு 29 வயசு ஆகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அவளுக்கு 29 வயசு தானே ஆகுது. ஏதோ 35 வயசானது போல் சொல்லிட்டு இருக்கு. ஊரில் இருந்து எல்லாரும் என்னட்ட தான் வந்து கேட்கியாங்க, நெட்டவெளிக்கு இன்னும் கல்யாணம் எடுக்கலையா 29 வயசு தானே ஆகுது. இந்த வருஷத்துக்குள்ளாடி அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். செல்வமணி புரோக்கர் இருக்கியான்ல, அவன் நெட்டவெளிக்கு ஒரு சூப்பரான சம்மந்தம் சொல்லியிருக்கியான். நல்ல வசதியான குடும்பம். பையனுக்கு அம்மாக்கே 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். நெட்டவெளிக்கு நம்மளால 50 பவுன் கூட போட முடியுமான்னு தெரியல. அவங்க ஆனால் நல்ல பொண்ணை தான் எதிர்பார்க்கியாங்களாம், காசையெல்லாம் எதிர்பார்க்கல. அப்படியாங்க? அப்போ நெட்டவெளிக்கு எப்படியாவது பேசி முடிச்சிருவோம். நெட்டவெளி, உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சுமா. ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து உனக்கு சம்மந்தம் பேச வராங்க.
ஆமாம், என்னைக்கு வராங்களா நெட்டவெளியை பார்க்க? நாளைக்கே வராங்களாம். பையனுக்கு 29 வயசு தான் ஆகுது. இது எப்படியாவது நெட்டவெளிக்கு ஓகே ஆகணும். ஊரில் எல்லாரும் நெட்டவெளிக்கு 45 வயசில் தான் பையன் கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெட்டவெளிக்கு அழகுக்கு எல்லாரும் ஓகே தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இவன் ஓகே தான் சொல்லுவான். ஆனால் டௌரியை நினச்சாதான் பயமாக இருக்குது. பையனுக்கு அம்மாக்கே 300 பவுனுக்கு டௌரி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நிலைமைக்கு நெட்டவெளிக்கு கூடி போனால் ஒரு 50 பவுனுக்கு போட முடியும். நாளைக்கு பேசும்போது நம்ம சொல்லலாம், என்ன நம்ம 50 பவுனுக்கு தான் நம்மளால் போட முடியும்னு. நெட்டவெளி, நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை பண்ண தெரியுமான்னு எல்லாம் கேட்பாங்க. என்ன நீ எனக்கு எல்லா வேலையும் பண்ண தெரியும்னு சொல்லன்னு. அண்ணி, எனக்கு மெயினான சமையல் வேலையே பண்ண தெரியாது. உனக்கு பண்ண தெரியாது தான், கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் படிக்கலாம். ஆனால் உன்கிட்ட கேட்பாங்க என்னென்ன வேலை பண்ண தெரியும்னு. சமையல்ல இருந்து துணி துவைக்கிறது வேற எல்லா வேலையும் பண்ண தெரியும்னு சொல்லன்னு. சரி சரி அண்ணி. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. ஜிவானி அவங்களோட நேமை சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜிவானி. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.